ஆ இந்த கொஸ்டினுக்கு எப்படி அசஸ் பண்ணணும்னா ஏஎஸ் 10 பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேர்டு இருக்கு பத்மா. கேபிட்டலைஸ், இன்னொன்னு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு இருக்கு. கேபிட்டலைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேலன்ஸ் ஷீட்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. ஓகேவா? எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா பிஎன்எல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. இப்போ அவன் என்ன கேட்குறான்னா ஹவு டு யூ ட்ரீட் ஏஎஸ் 10 என்னன்னா எதை நீ கேபிட்டலைஸ் பண்ண போற, பேலன்ஸ் ஷீட்ல காமிக்க போற, எதை நீ பிஎன்எல்ல காமிக்க போறன்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது ஒரு செமி எக்ஸாம்பிள் ஏஎஸ் 10 படி ஒரு ஒரு கம்ப்ளீட் காம்போனண்டோட ஸ்ட்ரக்சரை செமி ஆட்டோமேட்டிக்லேருந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்ல மாத்துறதுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து அவங்களது பார்த்தீங்கன்னா 85,000 ரூபாய் ஆகுறது ஃபுல் காம்போனண்டோடது. இது ஒன் டைம் ஆக்டிவிட்டி நடக்கிறது. ஓகேவா? சாதாரணமா ரீஎரெக்ஷன் சார்ஜஸ், ரிப்பேர் சார்ஜஸ்லாம் ப்ராபப்ளி ஐ வுட் சே லைக் ரெக்கரிங்காக நடக்கிற விஷயம். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, anything that is basically contributing to the future benefits of the missionary or the organization on a longer run will always be capitalized. ஓகேவா? ரூல் பத்மா இது. எந்த ஒரு விஷயம் இப்ப நீங்க சிடபிள்யூ படிக்கிறீங்க, இந்த காஸ்ட் நீங்க ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ல காமிப்பீங்க. ஏன்னா completion of the CWA is going to benefit you for a longer period of time. இந்த சிடபிள்யூக்காக நீங்க நோட் புக் வாங்குறீங்கல்ல, அது இட் வில் பி யுவர் பிஎன்எல் இம்பாக்ட். புரியுதா? எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான். ஒரு பெரிய விஷயம் பண்றீங்க, ஆனா எப்பவாவது தான் பண்றீங்க. அந்த சேஞ்ச்னால உங்களோட லைஃபே மாற போறது, உங்க பிசினஸே மாற போறது, அவுட்புட்டே எக்ஸ்ட்ராடனரியா கிடைக்க போறது, உங்க கேரியரே ரீடிஃபைன் பண்ண போறதுன்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் ஹாஸ் டு பி கேபிட்டலைஸ்டு, அசர்ட்டா ட்ரீட் பண்ணும். இல்ல அதுக்கான குட்டி குட்டி செலவுகள் நான் செய்யறேன், பென் வாங்குறேன், பென்சில் வாங்குறேன், ரப்பர் வாங்குறேன், ஹைலைட்டர் வாங்குறேன், சிடபிள்யூ ப்ரிப்பேர் பண்றதுக்குன்னா தட் வில் ஆல்வேஸ் ஷோன் இன் த பிஎன்எல் எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி தான் பத்மா, இந்த 85,000 ரூபான்றது ஒன் டைம் கேபிட்டலைஸ் பண்ணணும். 38,000 ரூபான்றது ரீஎரெக்டட் பிஎன்எல். அவ்வளவுதான் பத்மா. இதுதான் இதுக்கு யூ வில் பி கிவன் 4 மார்க்ஸ். நவ் வி ஆர் கம்மிங் பெருசான. ஆமா, மெஜாரிட்டி ஆஃப் தி ஏஎஸ் வந்து 80% ஆஃப் தி ஏஎஸ் இப்படிதான் இருக்கும் பத்மா. ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நம்ம எடுத்து எழுதினா போதும், அவ்வளவுதான். ஒரு 20% தான் கொஞ்சம் டீடைல்டா போகும். ஓகேவா? அதுவும் ஸ்டேஜ் 2க்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 60 ஏஎஸ் இருக்கு, இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு. அந்த 60ல 52 ஏஎஸ் பயங்கர ஈஸி, 8 ஏஎஸ் தான் கொஞ்சம் கஷ்டம். நம்ம என்னமோ நினைச்சுப்போம் 60 ஏஎஸ் அப்படி கிடையாது, பயங்கர ஈஸி. ஓகேவா? நவ் we are coming into a very important AS of AS 11, which talks about accounting for transactions in foreign currencies. ஒரு ஃபாரின் கரன்சில நம்ம நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் பண்றோம்ல, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணும்போது ஹவு அக்கௌண்டிங் ஹேஸ் டு பி டன். எப்படி வந்து ஃபாரின் கரன்சி, இப்போ நம்மளுக்கு ஃபாரின் கரன்சி என்ன மேஜரா? டாலர். நம்மளோட ரிப்போர்ட்டிங் கரன்சி என்ன? ருபீஸ். கரெக்டா? ஸோ இதை வந்து எப்படி நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல காமிக்கணும், அந்த மாதிரி. இப்ப நீங்க ஒர்க்கிங் பண்ணும்போது அந்த மாதிரி காமிச்சிருக்கீங்களா பத்மா? யூஎஸ்டில, ருபீஸ்ல அந்த மாதிரிலாம் அதாவது ஒர்க்கிங் பண்ணும்போது வந்திருக்கா? ஹலோ பத்மா? பத்மா கேக்குறதா? பத்மா? ஹலோ பத்மா? ஓகே ஓகே ஓகே. ஆ இப்ப வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்மளோட டே டு டே பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நிறைய நடக்கும். ஓகேவா? ஸோ எப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ்ன்றது இட் இஸ் a change in the exchange rate between the transaction date and date of settlement of any monetary terms arising from a foreign currency transaction. ஒரு ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன்ஸ்னால ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் சேஞ்சஸ் வருது, டிரான்சாக்ஷன் டேட்டுக்கும் டேட் ஆஃப் செட்டில்மெண்ட்டுக்கும் வருதுன்றது தான் எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ். ஒரு டிரான்சாக்ஷன் வந்து வித்தின் த சேம் பீரியட் ஆஃப் அக்கௌண்டிங் பீரியட்லேயே வந்துடுது, ஓகேவா, அப்படின்னா அதை வந்து நம்ம பிஎன்எல்லாவோ பிஎன்எல்ல எக்ஸ்பென்ஸாவோ இன்கமாவோ காமிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு இந்த வருஷம் வந்துருது ஒரு எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்ஸ்னா அதை பிஎன்எல்லையோ
இன்கம்லயோ காமிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இதுல டெர்மினாலஜிஸ் இருக்கு. ஃபாரின் கரன்சி இஸ் a currency other than reporting currency. ஃபாரின் ஆபரேஷனா சப்சிடியா இருக்கலாம், அசோசியேட்டா இருக்கலாம், ஜாயிண்ட் வெஞ்சரா இருக்கலாம். ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட்ன்றது கொஞ்சம் பேக் அண்ட் சவுண்ட் வர மாதிரி இருக்கு பத்மா. Forward exchange contractன்றது is an agreement to exchange a different currencies at a forward rate. அதான் forward exchange contract. Forward rateன்றது ஒரு specified rate for exchange of two currencies at a specified future date. அதாவது US டாலர் இந்தியன் ருபீஸ் இருக்கு. ஓகேவா? நான் வந்து சொல்றேன் US டாலர் 70 ரூபாய் 65 ரூபாய்க்கு வரும்னு சொல்றேன். இப்பவே சொல்றேன்னா அதை பேஸ் பண்ணி பிட்டிங் பண்றோம்னா அதுக்கு பேர் ஃபார்வர்ட் ரேட். இன்டெக்ரல் ஃபாரின் ஆப்ரேஷன்ஸ்ன்றது வந்து ஒரு ஃபாரின் ஆப்ரேஷன்ஸ் ஒரு ரிப்போர்ட்டிங் என்டர்பிரைஸோட இன்டெக்ரல் பார்ட்டா இருந்ததுன்னா அது இன்டெக்ரல் ஃபாரின் ஆப்ரேஷன்ஸ். மானிட்டரி ஐட்டம்ஸ்னா என்ன அர்த்தம்னா கேஷ், டெட்டாஸ், எனிதிங் தட் வேர் யூ கேன் குவான்டிஃபை இட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. டெட்டாஸ் இவ்வளோ ரூபா, ஸ்டாக் இவ்வளோ ரூபா, பில்ஸ் ரிசீவ், அதெல்லாம் மானிட்டரி ஐட்டம்ஸ். நான் இன்டெக்ரல் அப்படின்றது வந்து எப்படின்னா இன்டெக்ரல் மெயின் ஃபாரின் ஆப்ரேஷனோட முக்கியமான விஷயமா இருக்காது. அது நான் மானிட்டரி ஐட்டம்ஸ்ன்றது எப்படின்னா ஃபிக்ஸ்ட் அசட், ஓகேவா, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதெல்லாம் வந்து நான் மானிட்டரி ஐட்டம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். ரிப்போர்ட்டிங் கரன்சின்றது நம்ம இந்தியாவுக்கு ரிப்போர்ட்டிங் கரன்சி வந்து ருபி, யூஎஸ்க்கு ரிப்போர்ட்டிங் கரன்சி வந்து யூஎஸ் டாலர். பட் நம்மளுக்கு வந்து ஃபாரின் கரன்சி எது? டாலர், யூஎஸ் டாலர், அந்த மாதிரி. இப்போ ஒரு சம்மு பாருங்க. ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல ஜெட்ஸ் லிமிடெட் இ-காமர்ஸ் ஃபார்ம், புரியுறதா பத்மா? சும்மா ஹை லெவலா டச் பண்ணிருக்கேன். சம் போடும்போது உங்களுக்கு இன்னும் டீடைல்டா எடுத்துட்டு போறேன். ஓகே, ஃபினான்ஷியல் இயர்ல வந்து 21-22ல வந்து ஜெட் லிமிடெட் ஒரு ஃபார்ம், அவங்க வந்து என்ட்ரிங் இன்டு ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன்ஸ் ரிலேட்டிங் டு ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் சர்வீசஸ். ஒரு லூகாஸ் லிமிடெடுக்கு வந்து அவங்க ஒரு கான்ட்ராக்ட் இது பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷனோட என்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீஸ் கொடுக்கணும். அவங்க வந்து வேலை பண்ணி தந்திருக்காங்க லூகாஸ் லிமிடெட் இந்த இ-காமர்ஸ் ஃபார்ம்க்கு. அவங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். அவங்க வந்து அந்த லூகாஸ் லிமிடெட் எங்க இருக்காங்க? யூஎஸ்ஏல இருக்காங்க. டிரான்சாக்ஷன் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. 7/12/2021ல உங்களுக்கு 22 இருக்கும்ல, எனக்கு 21 இருக்கு. இயர்ஸ் வந்து ஒன்னொன்னு அப்படியே இதுவா இருக்கும் பத்மா. பட் ஓகே, அது ப்ராப்ளம் இருக்காது. நீங்க கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. $24,000 என்ட்ரி பண்ணிருக்காங்க. ஓகேவா? 2022 பேமெண்ட் எப்ப பண்ணிருக்காங்க? அவங்க பேமெண்ட் வாஸ் டன் ஆன் 20/05/2023ல பண்ணிருக்காங்க பேமெண்ட். ஓகேவா? அவன் என்ன சொல்றான்? 7/12/2022ல எவ்வளவு சொல்றான் எக்ஸ்சேஞ்ச் டாலர் 1க்கு? புக்ல எவ்வளவு இருக்கு? ஸோ 7/12/2022க்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 73.80. 1/1/2022க்கு எவ்வளவு இருக்கு ரேட்டு? 31/3/2023க்கு எவ்வளவு இருக்கு? 25/2023க்கு எவ்வளவு இருக்கு? இதெல்லாம் ரேட்ஸ் பத்மா. ஓகே, அவன் என்ன கேக்குறான்? எந்த ascertain the amount at which transaction would get recognized in the book. எந்த ரேட்ல புக்ல வந்து நீங்க எக்ஸ்பென்ஸாவோ இன்கமாவோ காமிப்பீங்க இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை அப்படின்னு கேட்குறான். இப்போ என்ன பண்ணணும்னா, இது வந்து ஒரு ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா? இனிஷியலா இதுல வந்து எல்லாமே வந்து அவங்க வந்து டாலர்ல தான் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்னால டாலர்ல நடந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை ருபீஸா கன்வெர்ட் பண்ணணும்.
ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் இதை வந்து எப்போ அவன் வந்து ஃபீஸ் டு பி பெய்டு அப்படின்றது எப்போ என்ட்ரி ஆயிருக்கு அந்த டிரான்சாக்ஷனு 7/12/2022. ஆ ஸோ 7/12/2022ல வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து என்ட்ரி ஆயிருக்கு. அப்போ 7/12/2022 அன்னைக்கு என்ன ரேட்டு? 73.80. அப்போ ஒரு டாலருக்கு 73.80னா 24,000க்கு எவ்வளோ? அவ்வளவுதான். இதுதான் வந்து you will have to show it as a fees for technical services. புரியுதா பத்மா? ம். ஆமா. ம். கரெக்ட். கரெக்ட். சூப்பர். அவ்வளவுதான் பத்மா. எக்ஸலண்ட். புரிஞ்சுச்சா? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பத்மா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆ கரெக்ட். கரெக்ட். கரெக்ட் பத்மா. எக்ஸாக்ட்லி. புரியுதா உங்களுக்கு? அவ்வளவுதான். கரெக்ட். புரியுதா? அவ்வளவுதான். சூப்பர். இல்லஸ்ட்ரேஷன். ஆமா, இல்லஸ்ட்ரேஷன் 8 8 நீங்க பாருங்க பத்மா. படிங்க. உங்களுக்கு எப்படி புரியுது? ம். 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 நீங்க வேணா போட்டு பாருங்க பத்மா. போட்டு பாருங்க. நிதானமா போட்டு பாருங்க. பொறுமை. இல்ல இப்ப போடுங்க. இப்ப போடுங்க. ஒரு சம் போடுங்க.
ம். சும்மா. ம். ம். இல்ல 9,44,000 பேமெண்ட் இல்ல. பேமெண்ட் கிடையாது. எக்ஸ்சேஞ்ச் லாஸ். பேமெண்ட் எவ்வளவு பண்ணிருக்கான்? லாஸ் 9,44,000. பேமெண்ட் வந்து அவன் ம். சொல்லுங்க சொல்லுங்க. பேமெண்ட் நம்ம கண்டுபிடிக்கலாமே. 3 இன்ஸ்டால்மெண்ட்ல பண்றான். பேபிள் 3 இன்ஸ்டால்மெண்ட். சொல்லுங்க உங்க டவுட் என்ன சொல்லுங்க. ம். 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 ஆ, இல்ல 3,20,000ன்றது வந்து அந்த காஸ்ட் ஆஃப் மிஷினரியோட, அதாவது எப்படின்னா இந்தியன் வேல்யூ இல்ல, டாலர் வேல்யூ தான். அதாவது $1 ₹2.95 லாஸ் ஆயிருக்கு பத்மா. ஓகே, அப்ப 3,20,000க்கு எவ்வளவு லாஸ்ன்னு கேக்குறான். அந்த 3,20,000 இன்டூ 2.95 தான் இவ்வளவு லாஸ்ன்னு சொல்றாங்க. ஆமா 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 கரெக்ட். ஸோ அதுதான். ம். இந்த டைப். ஆமா. அந்த இயர் எண்டுக்கும் பர்ச்சேஸ் பண்ண டேட்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு அந்த லாஸா ப்ராஃபிட்டா டிட்டர்மைன் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங் வாங்கினது 70, ஆனா அதுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து பார்த்தா கிடுகிடுன்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுல்ல. அப்ப வந்து உங்களுக்கு வந்து அது லாஸ் தானே இல்ல. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ண லாஸ். ஆ அந்த இயருக்கு லாஸ். அந்த அதான் ₹1 ₹2.95 லாஸ்னா 3,20,000 எவ்வளோ? 9,44,000 லாஸ் அந்த மாதிரி. ஓகேவா? இது டைப் 2 ப்ராப்ளம் பத்மா. இது ஈஸி பத்மா, கஷ்டமாலாம் இருக்காது கண்டிப்பா. இப்ப வந்து இல்லஸ்ட்ரேஷன் 8 முடிச்சிட்டோமா? ஆ அக்கவுண்டிங் ஃபார் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ். இது என்னன்னு எடுக்கிறேன் பத்மா. கவர்மெண்ட் கிராண்ட்ஸ்னா என்னன்னா சலுகைகள் பத்மா. தே ஆர் கால்ட் அஸ் சப்சிடிஸ், இன்சென்டிவ்ஸ், டியூட்டி டிராபேக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இந்த கவர்மெண்ட்ல வந்து கிராண்ட்ஸ்ன்றது வாட் எவர் சப்சிடிஸ் ஆர் த அசிஸ்டன்ஸ் given பை த கவர்மெண்ட் வித் சர்டன் கண்டிஷன்ஸ். கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ லைக் ஆஸ் அன் ஆண்டர்பிரினர், இப்போ வந்து நிர்மலா சீதாராமன் அவங்களோட ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தங்க கேக்குறாங்க லைக் வாட் ஆர் த ப்ரீ ரெக்வசைட்ஸ் டு பிகம் அன் ஆண்டர்பிரினர்னு ஒருத்தங்க கேக்குறாங்க. அதுக்கு வந்து இவங்க வந்து ரிப்ளை பண்றாங்க, த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ரீ ரெக்வசைட் இஸ் first you should think to start a startup in India. Next one வந்து you should understand the benefits of the government assistance. என்னெல்லாம் உங்க ஸ்டார்ட் அப் உங்க டைப் ஆஃப் செக்டாருக்கு என்னெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம், என்னெல்லாம் சப்சிடிஸ் நாங்க கவர்மெண்ட் கொடுக்குறோம், இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோம். யூ ஷுட் கெயின் த நாலேஜ் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட், டியூட்டி டிராபேக்ஸ்லாம் பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க கையிலேந்து போடுற பைசாவை பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஷீ இஸ் ரிப்ளைங். ஸோ வாட் இஸ் தட் மீன்? கவர்மெண்ட் கிராண்ட்ஸ்ன்றது வந்து தே ஆர் கிவிங்
பட் என்ன ப்ராப்ளம்னா நம்மளுக்கு அதுக்கான ரீச் அவ்வளவு வருதா அப்படின்னா தெரியல. இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். ஸோ வாட் த கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் வாட் இட் சேஸ் இஸ் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ்ன்றது வந்து இமீடியட்டா நான் ஸ்டார்ட் பண்ணி ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் இருக்கு. இல்ல இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் நான் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டேன், அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் இன் டைம்ல வந்து நான் ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ற போது கவர்மெண்ட் வந்து சில கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த டைம்ல நான் இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னா இல்ல ஏதாவது ஒரு ஃபிக்ஸ்ட் அசெட் வாங்குறேன் தட் தட் ஆக்சுவலி ஹேஸ் சம் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ்னா அப்ப அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல ஹவு டு ஐ நோ இன்கார்பரேட்டட் இன் மை புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். கவர்மெண்ட் கிராண்ட்ஸை எப்படி நான் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல காமிக்கிறேன்றது தான் அக்கவுண்டிங் ஃபார் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ். ஓகேவா? Okay. Next up. D Limited received 80 lakhs from central government as a subsidy for setting up a factory in a background area. How would you treat the transaction in the financial statement of the company? Um, இது கொஞ்சம் அப்படியே மியூட் போட்டுக்கோங்க பத்மா. ஒரு நிமிஷம். அதாவது டீலிமிட்டட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து 80 லேக்ஸ் வாங்கினா சப்சிடிக்காக ஒரு பேக்வர்ட் ஏரியால ஒரு ஃபேக்டரி செட் பண்ணா இது எப்படி ஃபினான்ஷியல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்ட்டு. எப்பவுமே கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ். ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் கரெக்டாக பண்ணினா தான் கவர்மெண்ட் கிராண்ட்டை நம்ம வந்து தரவா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கேஸில் எப்படி ஒரு ஃபேக்ட்ரி செட் பண்ணுறான், ஃபேக்ட்ரி செட் பண்ணுறான்னா நான் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த பிஸ்னஸில் தான் இருக்கான். ஸோ கவர்மெண்ட் கிராண்ட் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி பிஸ்னஸ்க்கு வந்து அப்ளிகபிள் ஆகிறதுனா கவர்மெண்ட் என்ன சொல்றதுன்னா நான் உனக்கு வந்து சலுகை கொடுக்குறேன், பிரச்சனை இல்லை, ஆனா நீ அந்த சலுகைய எந்த பர்பஸ்க்காக வாங்கியிருக்கியோ அந்த பர்பஸ்க்காக தான் இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணணும் அப்படின்றது இங்க ஒரு முக்கியமான விஷயம். தட் கண்டிஷன் வந்து ஹேஸ் டு பி ஃபுல்ஃபில் பை த ப்ரமோட்டர். இப்போ இது இஸ் a சிம்பிள் எம்சிக்யூ கொஸ்டின். 80 லேக்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் பத்மா. கேபிட்டல் ரிசர்வ்ல 80 லேக்ஸை காமிக்கிறோம். வாட் இஸ் அ கேபிட்டல் ரிசர்வ்? Capital reserve is a corpus which is an accumulation of funds will be utilized only under unavoidable circumstances. Just in case whenever pandemic மாதிரி ஒரு விஷயம் வந்தாலோ இல்ல the company is getting into a state of war அந்த மாதிரி வந்தாலோ இல்ல there is a high level of no economic instability அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல இல்ல ஓ drought the country is overcoming a situation of drought அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வேற வழியே இல்லாம எடுக்கிற ஒரு கார்பஸ் தான் கேபிட்டல் ரிசர்வ். ஸோ இந்த கொடுக்குற கவர்மெண்ட் கிராண்டியும் கம்பெனி எங்க போடணும்? கேபிட்டல் ரிசர்வ்ல போடணும். புரியுதா? இதான் இல்லஸ்ட்ரேஷன் 9. எம்சிக்யூ கொஸ்டின் பத்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைப் 1 ப்ராப்ளம். நெக்ஸ்ட் illustration 10. பத்மா நார்மலா எனி ஃபிக்ஸட் அசெட் இஸ் சப்ஜெக்ட் டு டெப்ரிசியேஷன். ஓகேவா? எனி ஃபிக்ஸட் அசெட் there is no doubt in that. See, in case of an fixed asset, it can be you either use a straight line method of depreciation or return on value method of depreciation. Okay va? இப்போ இது ஒரு sum where you are going to incorporate the application of depreciation as well as the provisions of government grants. Okay va? இந்த sum படிங்க big box limited. பத்மா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது பத்மா, கேக்கல உங்க வாய்ஸ் பத்மா. ஓ அப்படி. இப்ப கேக்குது பத்மா.
கரெக்ட். 44 lakhs 85,000. 44 lakhs 85,000. ம். ம். ஆ இப்ப வந்து மொட்டை மாடியில இருக்கீங்களா? ஓகே. ஸோ வந்து இப்ப வந்து அவங்க வந்து கிராண்ட் வந்து 3750 பத்மா. கரெக்டா? இப்போ ஒரு வருஷத்துக்கு அவன் எந்த இயர்லேருந்து சொல்றான்? 2020லேருந்து சொல்றானா? ஏப்ரல் 2020லேருந்து 2021. அப்போ நீங்க வந்து ஒரு ஒரு வருஷத்தோட டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணும். இப்போ நம்மளுக்கு வந்து 2020 கிராண்ட் போக 3750. ஒரு வருஷத்தோட டெப்ரிசியேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் டு அரௌண்ட் 553. எப்படி 553னா 2214. இந்த 3750 மைனஸ் 1536. 1536 எப்படி வரும்னு சொல்றேன். இதுல வந்து எவ்வளவு வருஷம் இது டோட்டலா பத்மா? மொத்தமா 4 இயர்ஸா? ஓ, 4 இயர்ஸ். ரியலைசபிள் வேல்யூ 4 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 15,36,000 கொடுத்துருக்காங்களா? அப்ப வந்து 14 40 39 84. இதுல வந்து ஓகே, இல்ல ஒரு வேல்யூ கொடுத்துருப்பானே. ஓகே, அதாவது அவன் சொல்றான் 4 வருஷம் கழிச்சு இதோட விலை வந்து 15,36,000. அப்போ நெட் காஸ்ட்லேருந்து 15,36,000 மைனஸ் பண்ணோம் பத்மா. இங்க பாருங்க, 37,50,000 கேக்குறதா பத்மா? அதுலேருந்து 15,36,000 மைனஸ் பண்ணோம். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம். ஸோ 22,14,000 வருமா? இதுல டிவைடட் பை 4 போட்டா ஆமா 5,50,000 553 வருது. ஸோ 553ன்றது ஒரு வருஷத்தோட டெப்ரிசியேஷன். ஸோ அவன் என்ன சொல்றான்னா ஆம், ஏப்ரல்ல வாங்கிட்டு ஏப்ரல்ல வாங்கினதுக்கு அப்புறம் 22-23 கேட்கறான் இல்லையா, பிஎன்டெல்லோடது. ஸோ 2 வருஷமா? ஸோ 2 வருஷத்தோட டெப்ரிசியேஷன் பார்த்தோம்னா 1107. ஸோ 3750 மைனஸ் திஸ் 553 மைனஸ் போட்டோம்னா டபிள்யூடிவி 31,3 கிடைச்சிரும், 2645. ஆனா என்ன நடந்திருக்கு பாருங்க பத்மா, த கிராண்ட்டை வந்து ரீஃபண்டபிள் as a startup failed to comply with the. இவன் என்ன பண்ணிட்டான், எந்த பர்பஸ்க்காக இந்த கிராண்ட் வாங்கினோ அது ஃபுல்ஃபில் பண்ணாததுனால
கவர்மெண்ட் வந்து இனிமே உனக்கு கிராண்ட் கிடையாதுப்பா. நான் உனக்கு கிராண்ட்னு கொடுத்ததே நீ இந்த பர்பஸ்க்காக தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ஆனா அந்த பர்பஸை நீ இது பண்ணிட்ட, கான்ஃப்ளிக்ட் பண்ணிட்ட. அதனால நான் கிராண்ட்டை இது பண்றேன்னு சொன்னனால என்ன ஆயிடுறதுன்னா, அகைன் த புக் வேல்யூ கெட் ரிவைஸ்டு த்ரூ 3378. புரியுதா? ஆ ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த 3378 தான் ரிவைஸ்டு புக் வேல்யூ. அப்ப ரிமைனிங் யூஸ்ஃபுல் லைஃப்க்கு என்ன வரும்? அதே மாதிரி 3378 minus 1536 divided by 2 which is 921. என்னோட ரிவைஸ்டு டெப்ரிசியேஷனும் 921க்கு வந்துருது. புரியுதா பத்மா? ஸோ நெட் காஸ்ட் அதுலேருந்து 4 வருஷம் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 22 lakhs. தட் டிவைட் பை 4 போட்டோம்னா ஒரு வருஷத்தோட டெப்ரிசியேஷன். ஸோ 2020லேருந்து 2022 3 வரைக்கும் கேட்டிருக்கிறதுனால 2 வருஷத்தோட டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணி WDV கண்டுபிடிக்கிறோம். ரீஃபண்ட் ஆஃப் கவர்மெண்ட் கிராண்ட் பண்ணிட்டு ரிவைஸ்டு புக் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான். ஓகே, குட், சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து borrowing காஸ்ட் பத்மா. இதுல ஓகேவா? borrowing கான்செப்ட் வந்து என்னன்னு சொல்லிடுறேன். இன்னொரு சம் இருக்கு போல இருக்கே, இருங்க. இல்லஸ்ட்ரேஷன் 14 இருக்கு. ஆ ஆ, 13 ஆ ஆ 13 படிங்க பத்மா, 13 படிங்க, பார்க்கலாம் கிளாஸ்லி. ஸோ ம் 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 கரெக்ட் கரெக்ட், அவ்வளோதான். சூப்பர், அவ்வளோதான் பத்மா, வெரி குட். இல்லஸ்ட்ரேஷன் 14 பாருங்க பத்மா. ம் அதாவது இந்த 5,50,000 இந்த 5,50,000 மைனஸ் 220 இருக்குல்ல பத்மா, இந்த 330ன்றது பேலன்ஸ் ஷீட்ல காமிச்சிருவோம். பேலன்ஸ் ஷீட்ல காமிச்சிருவோம் அசட். இந்த 330க்கு ஒவ்வொரு வருஷம் காமிச்சிருவோம், அவ்வளவுதான். இந்த கிராண்ட்ன்றது வந்து இட்ஸ் an இன்கம் ஃபார் த ஆர்கனைசேஷன். செகண்ட் ஒன் பாருங்க. ம்
கேபிட்டல் கேபிட்டல் ரெசீட் சப்சிடினாலே ஞாபகம் வச்சுக்கோங்க பத்மா. ஃபர்ஸ்ட் இப்பதான் வந்து அவங்க முதல்ல ப்ரமோட்டர் ஆரம்பிக்கிறான் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கும் போது ஒரு சப்சிடி வாங்குறது தான் கேபிட்டல் சப்சிடின்னு சொல்லுவோம். அது இந்த சம் மாதிரியே உங்களுக்கு. இங்க ஒரு சம் பார்த்தோம் தெரியுமா? ஆஹ் இங்க பண்ணோம்ல, ப்ரமோட்டர் ஆரம்பிக்கிறான்ல, அப்ப இது வில் கோ டு கேபிட்டல் ரிசர்வ். புரியுதா? இல்ல பத்மா, அப்படி கிடையாது. பிளான்ட்ன்றது அந்த இது மிஷனரி அண்ட் பிளான்ட் அசட். அது சப்சிடின்றது உங்களுக்கு சலுகை 150 லைக் சலுகை வில் கோ டு கேபிட்டல் ரிசர்வ். பிளான்ட்ன்றது அசட்டுக்கு போயிடும். ரெண்டு விதம் இருக்கு பத்மா. ஆ, இல்ல, கேபிட்டல் ரிசர்வ்ன்றது 150 லட்சம் போயிடும். பிளான்ட்டுக்கு வந்து நம்ம வருஷம் வருஷம் டெப்ரிஷியேட் பண்றதுக்கு 6 லேக்ஸ் காமிக்கணும். பிளான்ட் வரும் 600 லேக்ஸ் பிளான்ட் டெப்ரிசியேஷனுக்குள்ள வரும். 150 லட்சம் அது வராது, கேபிட்டல் ரிசர்வ்ல போயிடும். ஆ, இ- இது என்னன்னு நான் சொல்றேன் பத்மா. இது என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டிஃபர்ட் இன்கம்னா என்ன அர்த்தம்னா, ஒரு லம்சம் அமௌண்ட் ஓகேவா லோக்கல் அத்தாரிட்டிக்கு கிடைச்சிருக்கு. ஆனா 125 லட்சத்தையே ஒரே வருஷத்துல யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. அந்த பெனிஃபிட்ட கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு வருஷம் வந்து 1 லேக், 2 லேக்ஸ், 4 லேக்ஸ் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஓவர் பண்ணி பண்ணி பண்ணி, ஆனா அது வரைக்கும் அந்த அமௌண்ட் எங்க வச்சிருப்பாங்க? இட் சிஸ்டமேட்டிக் பேசிஸ்ல தான் பிரிச்சு பிரிச்சு தான் பிஎன்எல் எடுத்திருப்பாங்களே தவிர, அது வரைக்கும் இட் வில் பி பார்க்டு இன் பேலன்ஸ் ஷீட். டிஃபர்ட் இன்கம் சொல்லுவாங்க. Deferred income will be parked in balance sheet on temporary basis. ஓகேவா? அத பிரிச்சு பிரிச்சு காமிப்பாங்க. இப்ப 125 lakhs மொத்தமா இங்க பார்க் பண்ணிட்டு பிஎன்எல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரிச்சு பிரிச்சு வந்து 1 lakh 2025, 2 lakh 2026 இத வந்து இந்த பெனிஃபிட்ட இன்கம்மா பிரிச்சு பிரிச்சு காமிப்பாங்க பிஎன்எல் சைட்ல. ஓகேவா? இந்த 120 ஒவ்வொரு வருஷமா அப்போ 2025 எண்ட்ல 101 இன்கம் இங்க போச்சுன்னா இங்க எவ்வளவு இருக்கும்? 124. அப்ப 124 லட்சம் இன்னும் மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுக்கறதுக்கு கார்பஸ் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம், லோக்கல் அத்தாரிட்டி. புரியுதா உங்களுக்கு? So first இது it is related to fixed asset Padma. Second இது it is related to a promoter who is taking the government grant for the first time during his startup. அந்த scenario. மூணாவது ஃபெசிலிட்டிஸ் டு த எம்ப்ளாயீஸ்க்காக கவர்மெண்ட் வந்து ஒரு லம்சமா அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. இந்தா இதை வச்சுக்கோ, அனதர் 10 வருஷம் நீ இனிமே கேட்காத, இதை வச்சு 10 வருஷம் ஓட்டுன்றான். அப்போ ஓட்டுன்னா ஒரு வருஷத்துலயே 125 லட்சம் ரூபாய் செலவு பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணிப்பாங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் வந்து borrowing காஸ்ட் கான்செப்ட் பத்மா. borrowing காஸ்ட் கான்செப்ட்ன்றது என்னன்னா, borrowing காஸ்ட்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் வந்து லோன் வாங்குறேன். ஓகே, லோனுக்கு நான் வட்டி கட்டணுமா, அந்த வட்டின்றது எனக்கு borrowing காஸ்ட். புரியுதா? ஆ, இப்ப வந்து இதுல ரெண்டு ஒரு டெர்மினாலஜி இருக்கு பத்மா. குவாலிஃபையிங் அசட், நாட் குவாலிஃபையிங் அசட் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வாட் இஸ் அ குவாலிஃபையிங் அசட்? இப்போ நான் ஒரு லோன் வாங்குறேன். நான் 10 லட்சம் ரூபாய் லோன் வாங்குறேன் பத்மா. அந்த 10 லட்சம் லோன் வாங்கிட்டு நான் ஒரு பிரிண்டிங் பிரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரியா? ஒரு பிரிண்டிங் பிரஸ் வாங்குறேன், 5 லட்சம் ரூபாய் ஆகுது. ரிமைனிங் 5 லட்சம் ரூபாய் வந்து எனக்கு ரொட்டேஷன் மணிக்காக நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரிண்டிங் பிரஸ்ஸை வாங்கி ஓகே உடனே நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது குவாலிஃபைங் அசெட் கிடையாது.
நான் பேங்க்ல இருந்து லோன் வாங்கி வாங்குற பைசால பிரிண்டிங் பிரஸ் நானே தயாரிக்கிறேன். அதுக்கு ஒரு 12 மாசம் ஆகுறது. இந்த பிரிண்டிங் பிரஸ் நானே தயாரிச்சு 12 மாசம் கழிச்சு தான் நான் யூஸ் பண்றேன்னா அப்ப அது குவாலிஃபைங் அசெட். புரியுதா? யூர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? எக்ஸாக்ட்லி. an asset ஆமா asset when it is immediately ready for use அப்படின்னா it is not a qualifying asset. But when an asset takes substantial period, relatively 12 months, to get ready for its intended use or sale is called as qualifying asset. எழுதிக்கோங்க. borrowing cost போட்டு A16 போட்டு ஒரு 4 important போட்டு எழுதிக்கோங்க நான் சொல்றது. இப்படியே எழுதிக்கோங்க பத்மா. அசர்ட் அக்வைர்ட் இன்டென்ட் இந்த இது 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 வரைக்கும் எழுதிக்கோங்க. A16 borrowing cost. A16 deals with borrowing cost. ஆமா, இது வரைக்கும் எழுதிக்கோங்க. இந்த பார்ட் வரைக்கும் எழுதிக்கோங்க. ஓ சாரி பத்மா. ம். இப்போ குவாலிஃபைங் அசெட்னா என்னலாம் அதையும் எழுதிக்கோங்க. மேனுஃபேக்சரிங் பிளான்ட், பவர் ஜெனரேஷன், inventories that require a substantial period of time to bring them to a saleable condition, investment property. எழுதிட்டீங்களா பத்மா? ம். அடுத்தது எழுதிக்கோங்க. substantial period of time, it's normally period of 12 months எழுதிக்கோங்க.
substantial period of time is normally period of 12 months. எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட், borrowing cost eligible for capitalization. capitalization நான் என்ன சொல்லியிருக்கேன்? கேபிட்டலைஸ் பண்றதுலாம் எங்க போடணும்? பேலன்ஸ் ஷீட்ல போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்லாம் எங்க காமிக்கணும்? ரெவென்யூ ஆர் ரெவென்யூ பிஎன்எல்ல காமிக்கணும். கேபிட்டலைஸ்னாலே எங்க வரணும்? ரெவென்யூனா எங்க காமிக்கணும்? ரெவென்யூனா எங்க காமிக்கணும்? கேபிட்டலைஸ்னா எங்க காமிக்கணும்? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எழுதுங்க. ட்ரீட்மெண்ட் ஆஃப் borrowing cost. borrowing cost directly related to acquisition, construction, production of qualifying assetலாம் கேபிட்டலைஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேலன்ஸ் ஷீட்ல காமிக்கணும். அதர் than qualifying asset என்ன காமிக்கணும்? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா காமிக்கணும். எழுதிக்கோங்க. இது அப்படியே ஃப்ளோ சார்ட் மாதிரியே எழுதிக்கோங்க பத்மா. என்னமா? ஆமா, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுமே போட்டு. கரெக்ட். எழுதிட்டீங்களா? ஓகே, இங்க ரெண்டு எழுதிக்கோங்க பத்மா. borrowingsலாம் ஸ்பெசிபிக் borrowings, ஜெனரல் borrowings. இது ரெண்டுமே எழுதிக்கோங்க பத்மா. ஜெனரல் borrowings. ஸ்பெசிபிக் borrowingsல வந்து இது மூணும் வரும் பத்மா. அதாவது ஸ்பெசிபிக் borrowingsனா வந்து நான் வந்து இந்த அசெட் வாங்குறதுக்காகவே கடன் வாங்கியிருக்கேன். ஓகேவா? இல்லனா இந்த அசெட்டை வந்து ப்ரொக்யூர் பண்றதுக்காக கடன் வாங்கியிருக்கேன். இல்லனா எனக்கு மத்த ஃபண்ட் ஏரியால வந்து எனக்கு கடன் கொடுக்கல, அதனால நான் கடன் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி ஸ்பெசிபிக் borrowings. இது ரெண்டுமே எழுதிக்கோங்க பத்மா. ஜெனரல் borrowingsன்றது வந்து ஆஹ், நான் இதுக்கு தான் வாங்குறேன்ற மாதிரிலாம் இருக்காது. நான் ஒரு 10 லட்சம் வாங்கி
3 லட்சத்தை நான் எனக்கு ஒரு ஷெட் வேணும்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ரொட்டீன் எக்ஸ்பென்ஸ்க்காக வேணும்ன்றதும் நான் அந்த பைசாவை எடுத்துக்கலாம். இல்ல நான் ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்குறேன், அதனால ஸ்பெசிஃபிக்கா இருக்காது. ஸோ நோ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பர்டிகுலர் பாரோயிங் அந்த குவாலிஃபைங் அசெட். ஓகேவா? ஜெனரல் பாரோயிங்ஸ்ன்றது. அதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் பாரோயிங் காஸ்ட் எலிஜிபிள் ஃபார் கேபிட்டலைசேஷன் வந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சருக்காகன்னு இருக்காது, ப்ரொபோர்ஷனேட்டா பிரிப்பேன். அண்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, the amount of borrowing cost whatever is capitalized வந்து it should not increase the amount of borrowing cost incurred. borrowing costனா என்ன அர்த்தம்? இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்றேன்ல பத்மா, அந்த அமௌண்ட் கம்மியா இருக்கணும். என்னோட ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் borrowing காஸ்ட் நான் கேபிட்டலைஸ் பண்ணதை விட இது கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எழுதிக்கோங்க. சம் பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா புரியும் பத்மா. குட். நெக்ஸ்ட் இப்ப இல்லஸ்ட்ரேஷன் 11 பாருங்க பத்மா. ஒரு எல்என்டி மாதிரி, எல்என்டி தான் அது, அவங்க டிஎன்எல்னு போட்டிருக்காங்க. எல்என்டி இஸ் லார்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அந்த கம்பெனில வந்து ரயில்வே பிரிட்ஜ் இது பண்றாங்க பாட்னால. இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து இஸ் 125 crores. 40% வந்து இஸ் ஃபினான்ஸ்டு பை borrowing ஃப்ரம். என்ன பண்றாங்க? 40%, 125ல 40% எவ்வளவு வரும்? 50ல 50 கோடி வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல கிட்டத்தட்ட 3% வட்டிக்கு வட்டிக்கு இது பண்றாங்க. அப்போ 1.5 crores வருதா? ஆனா அந்த ப்ராஜெக்ட் டிலே ஆயிடுது. ஏன் டிலே ஆயிடுச்சுன்னா, அங்க அந்த வாட்டர் லெவல் மான்சூன் மந்த்ஸ்னால, ஜூலை டு செப்டம்பர்னால அங்க தண்ணி நிறைய இருந்ததுனால ரயில்வே பிரிட்ஜ் அவங்களால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியல. இப்ப வந்து சோனாலி மாத்தூர் அக்கௌண்டன்ட் வந்து என்ன பண்றாருன்னா, அவங்க தானே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, அவங்க தானே பண்றாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த இந்த borrowing காஸ்ட் பேங்க்ல இருந்து வாங்கியிருக்காங்கல்ல, அந்த borrowing காஸ்ட்டை வந்து கேபிட்டலைசேஷன் பண்ணிட்டே வச்சிருக்காங்க, பேலன்ஸ் ஷீட்லயே பார்க் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அது கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆ கரெக்ட். கரெக்ட், எக்ஸாக்ட்லி அதான் சொல்றாங்க. see when there is a correct reasoning behind the treatment of any item, absolutely accounting standards will support for that. Okay, அதே தான் சொல்றாங்க. The work got suspended due to the temporary delay which is necessary part of the construction process. Capitalization of borrowing costs would continue during the extended period during which high water levels delay construction of the railway bridge, and as which water levels increase ஆகும்போது என்ன ஆகும்? The railway construction cannot occur properly. Hence, the treatment done by Mrs. Mathur is perfectly correct. இந்த மாதிரி சம்ஸ் தான் வரும் பத்மா. ஓகே, குட். ஸோ நான் illustration 11ஓட முடிக்கிறேன். illustration 12 பெரிய சம், இம்பார்ட்டன்ட் சம். ஸோ இதோட முடிக்கிறேன். அதாவது உங்களோட இப்ப கரண்ட் புக்ல இது வந்து illustration 15ஓட முடிக்கிறேன். முடிக்கிறேன். பெரிய சம். ஸோ
இன்னும் வந்து எனக்கு வந்து 7 sums இருக்கா? ஆமா, 6 sums இருக்கு. முடிச்சிட்டோம்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஓவர். அவ்வளவுதான். ஸோ இந்த மந்த் வந்து ஐ எம் பிளானிங் டு கம்ப்ளீட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இன்சூரன்ஸ் ஃபுல்லாவே, அண்ட் இன்சூரன்ஸ் ஃபுல்லா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபுல்லா, மாடியூல் வர 50% ஆவது முடிச்சிடுறான். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஏப்ரல் எண்டுக்குள்ள முடிச்சிருவேன் பத்மா போர்ஷன்ஸ். ரொம்ப மிஞ்சி போனா மே 5th ஆகும். அவ்வளவுதான், அதுக்கு மேல டிலே ஆகாது. மே மாசம் ஃபுல்லா ரிவிஷன். ஓகே பத்மா. ஸோ இதோட ரெக்கார்டிங் எல்லாம் அனுப்பிச்சிடுறேன், பாருங்க.